सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे। सर्वदर्शी विमुक्तात्मा सर्वज्ञो ज्ञानमुत्तमम्. பகவானுடைய திவ்யமான மங்களகரமான நாமாக்கள்ல சர்வதர்சிங்கிற நாம நம்ம இப்ப பார்த்தோம். 451வது நாம. இதுக்கு முன்னால சதாம் கதி, நல்லோர்களுக்கு சரியான வழியை காட்டுறவர். அப்படி சத்துக்கள்னா இங்க முமுட்சுக்கள்னு அர்த்தம், மோட்சத்துல ஆசை இருக்கிறவாள்னு அர்த்தம். அவளுக்கு இவர் ஒருவர் தான் அடைக்கலம். இவரை அறிந்தால்தான் முக்தியானது கிடைக்கும். முக்தி அறிவால் தான். ஏன்? அறியாமையினால பந்தம் ஏற்பட்டிருக்க. அறியாமையினால ஏற்பட்டதான இந்த பந்தம் அறிவால் தான் போகும். இருட்டு வெளிச்சம் வந்தாதான் போகும். பிராணாயாமம் பண்ணினாலோ ஓடினாலோ சாப்பிட்டாலோ கத்தினாலோ இருட்டு போகாது. இருட்டு போகணும்னா இருட்டை போக்கக்கூடியதான வெளிச்சமானது வரும். அதே போல இந்த பந்தமானது அஜானத்தினால தயாரா இருக்கிறதுனால அஜானத்தை போக்கக்கூடியதான ஞானம் வரணும். அந்த அஜானத்தை போக்கக்கூடியதான ஞானமானது பகவத் தத்துவ ஞானம் உள்ளதா நாமிய பந்தா அப்படின்னு வேதங்கள் சொல்றது. ஆகையால் முமுட்சுக்களுக்கு கதியானது அடைய வேண்டியதான பாதமானது இது பகவானுடைய நாமா அப்படிங்கிறத சதாம் கதிங்கிற பெயரோட சொன்னோம். அதற்கு பிறகு சர்வதர்சி, எல்லோரும் அவரை அறிந்து முக்தியை பெறணும். ஆனா அவர் என்ன பண்றாரோ அவரும் எல்லோரையும் பார்க்கிறார். அது பார்த்தோம். சர்வதர்சி எல்லோரையும் பார்க்கிறார். எல்லோருடைய இதயத்திலையும் அவர் இருந்து கொண்டு சகல பிராணிகளையும் தான் நேர பார்த்துட்டு இருக்கார். ஆகையால் அவருக்கு சாட்சியில் சாட்சாத் ஈஸ்வரனாத் சாட்சி. சில சமயத்துல நமக்கே ஒரு வருத்தம் வரும். வாழ்நாள் முழுக்க நம்ம யாருக்கும் எல்லோருக்கும் நல்லது பண்ணி கொண்டிருக்க போதிலும் நமக்கு எப்பொழுதுமே ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கு அப்படின்னு நினைக்கலாம். ஒவ்வொரு நாள்லயும் இதை பண்ணணும்னு நினைக்க கொண்டிருக்கால் நாளைக்கு சரியாகும் நினைச்சா மேலும் ஏதோ ப்ராப்ளம் வந்துட்டே இருக்கு சார் அப்படின்னு ரொம்ப நினைக்கிறேன். இப்படி நினைக்கிற காலத்துல பகவான் நம்மளை விட்டாரோ, நம்மளை பார்க்கலையோ, நம்மளை கவனிக்கலையோ இப்படிங்கிற ஒரு எண்ணம் வருவதும் மனிதனுக்கு சகஜம். ஆனா அவைகள்லாம் வரப்படாதுங்கிறதுக்காகத்தான் சர்வதர்சி. நிஜமா பகவான் உங்களை பார்த்துட்டே இருக்கார். ஒரு தரமும் பார்த்தா வந்த நீங்க எங்க இருந்தாலும் சரி, எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, பாலைவனத்துல இருந்தாலும் அல்லது நகரத்துல இருந்தாலும், ஜன சமூகத்துல இருந்தாலும், ஜனம் இல்லாதான காட்டுல இருந்தாலும் அவர் எப்பொழுதும் உங்களை பார்த்து கொண்டே இருக்கார். அவர் வேற எங்கேயோ இருந்து வைத்தியோ அல்லது வேற எங்கேயோ இருந்துட்டு உங்களை பார்க்கல, உங்க இதயத்துக்குள்ளே இருந்து பார்க்கிறார். ஒவ்வொருவருடைய இதயத்திலையும் இருக்கார். அர்ஜுனன் எந்த தேர்ல இருந்தாரோ அந்த தேர்ல தான், தேர் தட்டுலதான் பகவான் உட்கார்ந்துட்டு இருக்கார். பகவான் வேற எங்கேயோ இருந்து அர்ஜுனுக்கு உபதேசம் பண்ணல. நான் இங்கே இருக்கலப்பா. ஆத்மானம் ரஜினம் வித்து சரீரம் ரதமேவதோ புத்திம் சாரதிம் வித்து மனப்பிரகிரஹவான்னரஹா. இந்த உடல் இருக்கு, இதுதான் ஒரு தேர். இந்த தேருக்கு 2 சக்கரம், அதான் 2 காலோட நீங்க நடந்துட்டு. இந்த பேருக்குள்ள புத்திக்குள்ள அவர் உட்கார்ந்து இருக்கார். நீங்க அந்த புத்தியை சரி பண்ணினீங்களேயானால், சரியான ஒரு சாரதியாக நீங்க வைத்துக் கொண்டிருந்தீங்களேயானால் நிச்சயமா நீங்கள் என்னை அடைவே அப்படின்னு சொல்றதுக்காகத்தான் உபனிஷத்தாரது இந்த சரீரத்தை ஒரு தேரா சொல்லியிருக்கு. ஆகையால் நாம் நம்ம புத்தியை சரியான வழியில சாஸ்திராச்சாரிய உபதேசத்தை பெற்று
அதை அனுபவித்தோமையானால் நிச்சயமாக அந்த தத்துவத்தை அறியலாம், பகவான அடையலாம். ஏனென்றால் பகவான் உங்களை நோக்கின்றே இருக்கார், உங்களை பார்த்து கொண்டே இருக்கார். அவருக்கு சர்வதா சர்வகாலமும் நீங்கள் நல்ல கதியை அடைய மாட்டீடா எனக்கூடியதான எண்ணம் தான். ஆனால் அவர் சர்வ பிராணிகளையும் பார்த்து கொண்டே இருக்கார். அது மட்டும் இல்ல, கிருதாக்கிருதம் நீங்க பண்ணின நல்ல கர்மாக்கள் கெட்ட கர்மாக்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு ஒரு சுவாதந்திரத்தை கொடுத்திருக்க. இந்த 100 வருஷங்கள் நீங்க எதையாவது பண்ணலாம், நான் நடுவுல தலையிட மாட்டேன். இந்த 100 வருஷங்களுக்குள்ள நீங்க நல்லது கெட்டது எதையும் பண்ணுங்க. ஆனா பண்ணின எல்லா செயலுக்கும் பலம் உண்டு, அதை நீங்க அனுபவிச்சுதான் ஆகணும். எது நல்லது எது கெட்டது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லப்படாது. ஏன்னா எது நல்லது எது கெட்டதுங்கிறது சாஸ்திரம் நான் தயார் பண்ணி கொடுத்திருக்கேன். சாஸ்திரம் எனக்கு புரியுதுன்னு சொன்னா அதற்காக ஸ்மிருதிகளை தயார் பண்ணி வச்சிருக்கேன், பெரியவர்களை சொல்லியிருக்கேன். ஆகையால் அவ வழியாக அறிந்து கொண்டு எப்படி பண்ணணும் எதை பண்ணணும் அப்படின்னு தெரிந்து கொண்டு தாங்கள் பண்ணி கொண்டே இருந்தேன். ஆனால் எல்லாவற்றையும் நான் பார்த்து கொண்டிருக்கேன். எதையும் இன்னார் பண்றதை நான் பார்த்தேன், இன்னார் பண்றதை பார்க்கல, இன்னொருத்தர் எனக்கு சொன்னாருங்கிறது கிடையாது, நேரா பார்க்கலாம். ஈஸ்வர சர்வபூதானாம் தேசத்துக்குள்ள இருந்து இந்த எல்லாத்தையும் கர்மா கர்மாக்களை எல்லாம் பார்த்து கொண்டு ஜெகத் சாட்சி உலகத்தை சாட்சியா இருக்கார். அப்படிப்பட்டதான பரமாத்மா இது பார்க்கறதுனால அவருக்கு சர்வதர்சி. சர்வேஷாம் பிராணினாம் கிருதாக்கிருதம் சர்வம் பத்து. யார் என்ன பண்ணினா யார் பண்ணல, பண்ண வேண்டியது பண்ணினாலா பண்ண வேண்டியது பண்ணலையா, பண்ணத்தகாதது பண்ணினானா பண்ணத்தகாத பண்ணாமல் இருக்காங்க, இத்தனையும் பார்க்கிறார். கிருதம் அகிருதம் விதிதம் பிரதிருதம் எல்லாவற்றையும் பார்க்கிறார். சர்வம் பத்தி எப்படி சுவாபாவிகேன போதேன பை நேச்சரா நம்ம சிதயத்துக்குள்ள அவர் அறிவு ரூபமாக இருந்து கொண்டு எல்லாவற்றையும் பார்க்கிறார். ஒரு நாளும் நான் இதை பார்க்கணும் இதை பார்க்கப்படாது என்கிற நியமம் இல்லாம எல்லாவற்றையும் யாரு பண்ணினாலும் சரி, எந்த சிரத்தையோட எந்த பக்தியோட யார் என்ன பண்ணி கொண்டிருக்கார் என்கிறத பார்த்து கொண்டிருக்கார். ஆகையால் அவருக்கு சர்வதர்சி. இதனாலதான் நாம பகவான சமஹான்னு சொல்றோம். இன்னாரு வசதி இன்னாரு தாய்க்கு எனக்கூடியதான பேதம் இல்லாமல் யார் யார் என்னென்ன கர்மாக்களை பண்றாலோ அத்தனை கர்மாக்களையும் தான் பார்த்து கொண்டு அதுக்கு தகுந்ததான புண்ணிய பாவங்களை தருகிறார். ஆகையால் சர்வதர்சி விமுக்தாத்மா. இது பார்க்கணும். பகவானுடைய ஸ்வரூபம் என்ன? விமுக்தாத்மா. நாமெல்லாம் அஜானத்துக்குள்ள மாற்றிட்டு இருக்கோம். அறியாமையை பரமாத்மாவே அறியலை, அதனால் நம்ம சுகத்தை தேடிக்கொண்டிருக்கோம். சுகம் கிடைக்க மாட்டேங்கிறது. இது பண்ணினா நல்லதா, அதை பண்ணினா நல்லதா, இதை பண்ணினா சேமா இருப்போமான்னு பார்க்கிறோம். பண்ண பண்ண துன்பம் தான் வருதே தவிர நகமான சுகம் சாஸ்வதமான ஒரு சுகம் கிடைக்கல. சுகம் கிடைக்கிறா போல இருக்க எப்பவுமே பாருங்க. எல்லோரையும் நீங்க பார்த்தீங்கன்னா இதனால சுகமா அதனால சுகமா அப்படின்னு நம்ம சுகம் வருமா என்று தேடிக்கொண்டிருக்கோம். ஆனா சாஸ்வதமான சுகம் கிடைக்கல, அன்னன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா தான் சுகம் கிடைக்கிறது. இதுக்கு காரணம் என்ன? இந்த அஜ்ஞானம் எனக்கூடியதான பந்தத்துக்குள்ள நாம் இருக்கோம். இந்த பந்தத்தை விட்டு போகணுமே, ஆனால் அத பந்தம் இல்லாதவரை நம்ம பிடிக்கிறோம் இல்லையா? யாரு நமக்கு பணம் வேணும்னா பணக்காரங்கிட்ட போறோம், படிப்பு வேணும்னா படிப்பறிந்தவர்கிட்ட போறோம். அதே போல பந்தம் நமக்கு இல்லாம இருக்கணுமே, ஆனால் யார் இடத்துல பந்தம் இல்லையோ அவர் இடத்துல போகணும். பந்தம் நமக்கு போகணுமே, ஆனால் பந்தமற்றவன் நம்ம இடத்துல அடையணும். பந்தமற்றவன் யாரு? பரமாத்மா ஒருவர் தான். ஏன்னா நமக்கெல்லாம் அஜ்ஞானமானது நம்மள ஆட்டி விட்டு, ஆனா பகவான் என்ன பண்றாருன்னா அஜ்ஞானத்தை ஆட்டி வச்சுருக்கார். தைரிய குணமதி மாயாதுரத்யா மாமே வய பிரபத்யந்தே மாயாமே தாம் தரந்து அப்படின்னு நம்மளை எல்லாம் எந்த மாயை அந்த ஆட்டி வைக்கிறதோ அந்த மாயை அவருக்கு அடங்கி இருக்கு. பகவான் இந்த மாயை தன் கைவசமாக வைத்துக் கொண்டு யார் யாருக்கு எப்பப்ப எது பண்ணணுமோ அதை கவனித்துக் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்டதான அந்த மாயினிடத்திலிருந்து விடுபட்டவர். மாயாவது அவரிடம் ஒன்றும் பண்ணாது, நம்மள பயமுடுத்துறது. அது பண்ணுவேன் இது பண்ணுவேன், நாளைக்கு என்ன பிராரப்தம் இருக்கோ யாருக்கும் தெரியாது. பிராரப்தத்திலேயே இஷ்டா பிராரப்தம், அனிஷ்டா பிராரப்தம், பரிஷ்டா பிராரப்தம், 3 விதமான பிராரப்தம். என்ன சொல்றது பாருங்க. சும்மா இருக்க மாட்டாங்க. நீங்க ஒரு கோவில் கட்டுறேன்னு ஆரம்பிக்கிறது, ஏதோ அதை பண்றேன்னு ஆரம்பிக்கிறது, இதனால எல்லா துன்பங்களும் வர வச்சிருக்கு.
அதோட மட்டும் இல்ல, பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுட்டு இருந்தா சார் ஒருத்தர் இருந்தா போல முதுகுல பலாலும் ஒரு அடி விழுந்தது. இரண்டாவது திரும்பி பாக்குறான், அவன் வந்து சாரி சார் என்ன ஆச்சுன்னா, உங்க முதுகு என் ஃப்ரெண்டு முதுகு மாதிரியே இருந்தது. அவன் தப்பு பண்ணல, வேணும்னு உங்களை அடிக்கணும்னு அடிக்கல. அவன் என்னமோ ரொம்ப அபிமானத்தோட தான் இருந்தான். அவன் ஃப்ரெண்டே தான் அடிச்சு விட்டான். எதுக்கு திரும்பி பார்த்தா நீங்க அடிக்கிற என்ன பண்றான், சாரின்னு சொன்ன பிறகு இன்னொரு அடி அவன் அடிச்சு விட்டு நீங்க திரும்பி சாரின்னு சொல்லல, அது நியாயமா இல்ல? அப்ப பாருங்க, சொன்ன பிறகு இது அனிச்சா பிராரத்தம். நம்ம எதிர்பார்க்காமலேயே நமக்கு இஷ்டம் இல்லாமலேயே இது வந்தது. இது போல நிறைய விஷயங்களும் நடக்கும். அதே போலவே பரீட்சா பிராரத்தம், இது ஒருவருக்காக தாட்சியத்துக்காக நீங்க பண்ண வேண்டியது. இந்த பரீட்சா பிராரத்தம் பறிக்கப்பட்டதா இது ரொம்ப கஷ்டம். துறவரம் போன்றவர்களுக்கு கூட அனிச்சா பிராரத்தம் உண்டு, பரீட்சா பிராரத்தம் உண்டு. ஏன்னா அவ இப்படி வந்திருக்கா, இவ இப்படி பண்ணணும் அப்படின்னு அவருக்காக பண்ணி கொண்டு இருப்பேன். அப்படி இந்த பிராரத்தங்கள் கூட வந்து இவனை இஷ்டப்படுத்துறது. ஆனா பரமேஸ்வரன் கிட்ட வராது. அபஹதபாத்மா விதரோ விமிருத்யோ விசோகா விதிகத்ரா அபிபாசா சத்யகாம சத்ய சங்கல்பா. புண்ணிய பாபங்கள் எதுவுமே அவரை ஓட்டாது, அவர்களுக்கு அப்பாற்பட்டவராக இருக்கிறார். ஆகையால் தான் விமுக்தாத்மா. ஸ்வபாவேன விமுக்த ஆத்மா யஸ்ய, யாரானவர் ஸ்வபாவமாக எல்லாவற்றிலும் விமுக்தி பெற்றாரோ, புண்ணிய பாபங்களுக்கு அப்பாற்பட்டவனாக ஆயிட்டாரோ, எந்த புண்ணியமோ எந்த பாபமோ அவரை ஒன்றும் தாக்காது. கர்மனா வர்த்ததேனோ கனியான். ஒரு கர்மாக்களை பண்ணினதுனால் அவர் நன்னா முன்னுக்கு வரதோ அல்லது கர்மாக்களை விட்டதுனால அழிகிறதோ இது பரமாத்மாவுக்கு கிடையாது. எப்பவும் ஒரே மாதிரி இருக்கார். ஆகையால் அவருக்கு என்ன பேரு, விமுக்தாத்மா ஒரு பேரு. அதோட மட்டும் விமுக்தாத்மோ ஆத்மா இது விமுக்தாத்மா. ஒரு தரம் ஜீவனா இருந்தாலும் அந்த ஜீவனானவன் பரமனை அறிந்தான். அறிந்ததுமே அவனுக்கு இந்த சரீரத்திலேயே ஒரு விதமான பந்தம் இல்லாமல் தந்தமாக எதேசமாக இருக்கிறான். சரீரத்துல ஒரு எண்ணம் இல்லை. நமக்கும் இவ்வுலகத்துக்கும் என்ன சம்பந்தம், எப்படி சம்பந்தம்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இந்த சரீரத்தை நான் என்று கருதுனால்தான் தான் இந்த ஆத்துல பிறந்ததுனால அம்மா அப்பாங்கிற கூட உடம் பிறந்தவர்கள்ங்கிற, கல்யாணம் பண்ணிட்டதுனால இவர் ஆட்டக்காரர் ஆட்டக்காரிங்கிறது, அதுக்கப்புறம் உங்களுக்கு குழந்தைகள் வந்ததுனால என் குழந்தைகள்ங்கிறது, வீடு வாங்கினதுனால இந்த வீடு எனதுங்கிறது, வாகனத்தை வாங்கினதுனால எனதுங்கிறது, இவைகள்லாம் எங்கெங்க இந்த சரீரத்தினால வந்த சம்பந்தங்கள். அத்தனையும் நன்றாக யோசனை பண்ணி பார்த்தோம்னா இவைகள்லாம் சரீரத்தோட தான் நிற்கிறது. ராத்திரி தூங்குறது உங்க சரீரத்தை தாங்கள் மறந்து, சரீரத்தை மறந்த பிறகு இவைகள் ஏதாவது ஞாபகம் இருக்கும்? சரீரத்தை தானே மறந்தேன்னா இவைகள்லாம் ஞாபகம் இருக்கட்டுமேனு கேட்டா என்ன பதில்? ஒன்றும் ஞாபகம் இல்லை. விவகாரம் என்ன, இந்த சரீரத்தை நான் என்று எப்பொழுது கருதுகிறீர்களோ அப்பொழுதுதான் இந்த உலகத்தோட உங்களுக்கு சம்பந்தம் இருக்கு. சரீரத்தை மறந்து தூங்கினேன், உலகத்தோட சம்பந்தம் இல்லை. அப்ப சர்வமும் ஆட்டக்காரி, குழந்தைகள், அம்மா அப்பா, உடம் பிறந்தவர்கள், சம்பந்திகள் எல்லாமே என்ன ஆயிடுச்சுன்னா இந்த சரீரத்துல நான் எனக்குள்ளதான எண்ணம் இருக்கிற பரியந்தம் தான். எப்பொழுது சரீரத்துல எண்ணம் நான் எனக்குள்ள எண்ணம் போயிடுது அப்ப இவர்கள் ஒண்ணுமே போயிடுச்சு, ஒன்றும் இல்லை. இந்த சரீரத்துல நான் எனக்குள்ளதான எண்ணத்தை விட்டவன் போனவன் அவன் தான் விமுக்தன். அது எப்படி கிடைக்கும்? ஈஸ்வர அனுகிரகத்தினால் அந்த ஞானம் வரணும். ஞானம் வந்தது சர்வம் போச்சு. அந்த ஞானம் வந்ததுமே அவனுக்கு ஜீவன் முக்தன்னு பேர். உயிரோடு இருக்கிற காலத்திலேயே அவன் முக்தியை பெற்றவன். அதனால விமுக்தாத்மா ஜீவன் முக்தனானவன். இது ஜீவன் முக்தனா இருக்கிறவன் அப்பவே பிராணனை விட மாட்டான். ஏன்னா இதுக்கு முன்னால சொன்னேன் பாருங்க, பிராரத்தம் அது அப்படியே இருக்கு. இந்த சரீரம் இத்தனை நாள் வாழணும் எனக்கூடியதான பிராரத்தம் சரீரத்துக்கு இருக்கு. ஆகையால் அந்த சரீரம் அது கீழே விழுந்தாதான் போகும். இங்க இருந்து அம்பை விட்டு அந்த அம்பானது ஒரு பொருளை அடித்தது, அதுக்கப்புறம் அங்கே விழுந்துடாது. அதுக்கு எவ்வளவு வேகம் இருக்கோ அவ்வளவு வேகம் நின்ன பிறகுதான் அது இருக்கும். ஃபேன் சுத்திண்டே இருந்தது, சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு அது ஆனா டக்குனு நிற்க வேண்டியதானே, நிற்காது சார். அது என்ன அது வேகம் இருந்து ஒரு 10 சுத்திட்டு தான் நிற்கும். அதுக்கு அவ்வளவு சீக்கிரமா டக்குன்னு ஆஃப் பண்ணிடுவே நிற்காது. ஏன்டா அதான் வேகம்ங்கிறது. அதே போல இந்த பிராரப்த கர்மாவுடைய வேகம் எத்தனை நாள் இருக்கோ அத்தனை நாள். அது ஒரு நாள் இருக்கு 2 நாள் இருக்குன்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு 40 வயசுலயே ஞானம் வந்துடலாம். வந்த போது 100 வயசு நீங்க இருக்கலாம். இன்னொருத்தருக்கு 85வது வயசுல ஞானம் வரலாம்.
26வது வயசுல பண்ணலாம். ஏகா பிராமி பார்த்தா நைனம் பிராப்தி முக்கியது விஸ்வாசியாம் அந்த காலேது பிரம்ம நிர்வாணம் ரித்தது அப்படின்னு கடைசி கணக்குல அந்த ஈஸ்வர அனுகிரகத்தினால பகவத் அனுகிரகத்தினால உங்களுக்கு இந்த ஞானம் வந்த போதிலும் போரும், இன்னிக்கே வரணும் என்கிற நிர்பந்தம் இல்லை. ஆனால் எப்பொழுது ஞானம் வந்தாச்சோ இனிமேல் அவருக்கு சரீரத்துல எண்ணம் இருக்காது. அவர் எப்பொழுதும் ஆனந்தமாக தன்னிலேயே இருந்து கொண்டிருப்பார். அப்படிப்பட்டதான உயர்ந்ததான அந்த நிலை இருக்க பார்த்தாடா, அந்த நிலைக்கு ஜீவன் முக்தி என்ற பெயர். அந்த ஜீவன் முக்தியிலேயே வரன் வரியான் வரிசன் அப்படின்னு 3 விதங்கள் யோக வாசிஷ்டத்துல சொல்லிருக்கு. சில பேருக்கு ஞானம் வரும், அதுக்கப்புறம் மறுபடியும் சமாதிக்கு போவா, மறுபடியும் வெளியில வருவா, சமாதிக்கு போவா வெளியில வருவா. ஏன்னா அந்த சமாதியினுடைய ஒரு சுகம் இருக்கு, அது விலட்சணமாக அனன்ய சாதாரணமாக இருக்கக்கூடியதான ஒரு சுகம். அவர்களுக்கு மறுபடியும் உலகத்தில் இருக்கிற பொருள்கள்ல பற்றுதல் இல்லை. இதை அனுபவிக்கணும், இதை பார்க்கணும், இதை கேட்கணும், இதை சாப்பிடணும், இந்த ஆடை அடையணும், ஒரு எண்ணமும் கிடையாது. இன்னாரோட பேசணும், இன்னாரோட பேசப்படாது, விருப்பு வெறுப்புகள் ஒண்ணுமே கிடையாது அவருக்கு. ஆனா எப்பொழுதும் அந்த உள்ளூர் இருக்கிற புங்கானுபுங்கமா இருக்கக்கூடியதான ஆத்ம தத்துவத்தை அறிந்து கொண்டு அங்கே இருப்பார். ஆகையால் ஒரு மூங்கானி சர்வதா ஆமையானது எதாவது ஒரு பயம் வந்தா எப்படி 4 காலையும் மூக்கையும் உள்ள இழுத்துக்குமோ அதே போல இழுத்துட்டு உள்ளே இருப்பார். மறுபடியும் இப்போ ஒரு பயமும் இல்லைன்னு கொஞ்சம் வெளியில வரா. இவன் வீரன்னு பேர். அப்படி இருக்கிறப்ப வரியான் அவர் பாட்டுக்கு சமாதிக்கு போயிடுவார், அதுக்கப்புறம் திரும்பி வரமாட்டார். ரொம்ப குருநாதினே ரொம்ப நாள் ஆன பிறகு தானா ஒரு நாளைக்கு ஏதோ ஒருவர் வந்தது மறுபடியும் உள்ள போயிடுவார். அப்படி இன்னொருவர் இருக்கார், அவர் வரவே மாட்டார் சார். போனா அதாவது சரீரம் தானா விழ வேண்டியதுதான். ஒரு வாரம் தமிழ் அபந்தனாத் மிருத்யோர் முத்தியமாமிருதாது. தோசை பழம் இருக்கு இல்லையா, அதுக்கு மேல காம்பு இருக்கு, அந்த காம்பு ஒட்டிண்டு இருக்கு. அந்த காம்பானது ரொம்ப பழுத்து போனதுன்னா அந்த பழத்தோட தனியா வந்துருது. தனியா வந்த போதிலும் அது அந்த இடத்துலயே உட்கார்ந்துட்டு இருக்கு அந்த காம்பு. ஏன்னா காத்தால அசைஞ்சாலும் மறுபடியும் அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கு. அதே போலதான் இந்த சரீரத்தோட சம்பந்தம் இல்லாமலேயே வரும் இருக்க. இப்படிப்பட்ட மகான்கள் அவதான் வால்மீகி போல மகான்கள். அவ சரீரத்தை தியாகம் பண்ணி அப்படி எத்தனையோ நாட்கள் இருந்து தபஸ் பண்ணிடுவான். அந்த சமாதியில இருக்கிறப்ப இந்த சரீரத்துக்கு மேல புத்து முளைச்சு சரீரத்துக்கு மேல இருக்கிற தோல் மாம்சம் எல்லாம் போய் வெறும் எலும்போடத்தான் இருந்தார். அப்படி இருந்தவாளையும் அந்த சந்தர்ப்பம் வரும் பொழுது பகவான் வந்து இறங்கி அவரை வடிவமைச்சு ஜலத்தை தெளிச்சு மறுபடியும் சரீரத்தை கொடுத்து நீங்க பண்ண வேண்டியதான செயல்கள் லோகத்துல இருக்க ராமனுடைய பிரபாவத்தை காட்டணும் அப்படின்னு பண்ணினதாக சரித்திரத்தை சொல்றது. அப்படி சரீரத்தில் ஒரு சம்பந்தமும் இல்லாதான மகன்கள் ஜாதிகளா இருந்து விமுக்தா, பிறகு சரீரம் விமுக்தது விமுக்தது அப்படின்னு உபனிஷத் சொல்றது. ஆகையால் யார ஞானியாகிறானோ, யார பகவான அறிகிறானோ அவன் பகவத் ஸ்வரூபமாகவே மாறிட்டான். பகவானுக்கும் பக்தனுக்கும் பக்தி அந்த பகவானுக்கும் வித்தியாசம் நாம காணுவதில்லை. அப்படி சர்வதர்சி விமுக்தாத்மா. அதுக்கப்புறம் சர்வஜ்ஞா, பகவானுடைய நாமக்கள்ல சர்வஜ்யம். இந்த சர்வஜம்ங்கிறது வேதாந்தத்துல 2 விதமாக நம்ம சொல்றோம். சர்வம் ஜானாதி சர்வஜ்ஞா முதல்ல நம்ம சொல்றோம். எல்லாவற்றையும் அறிகிறார், ஆகையால் அவருக்கு சர்வஜன். பகவான் எல்லாவற்றையும் அறிகிறான்னா நாமும் அறிகிறோம், பகவானும் அறிகிறார். என்ன வித்தியாசம் இருக்க கேட்கலாம். நீங்க அறிகிறது வேற, பகவான் அறிகிறது வேற. நாம் பொருள்களை அறிகிறோம். எப்படி அறிகிறோம்? புலன்கள்னால அறிகிறோம். நமக்கு 5 புலன்கள் இருக்க, புலன்கள் வாயிலாக இவைகள்லாம் அறிந்துட்டு இருக்கோம். புலன்கள் வாயிலாக அறியும் பொழுது எப்பொருள் இருக்கோ அந்த பொருளை இருக்கிற பொருளை தான் அறிகிறீர்களே தவிர பழைய பொருளை அறிகிறீர்களோ? ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால் நடந்து உங்களுக்கு தெரியுமோ? யாராவது சொன்னாதான் தெரியும், வேற பார்த்தா அறிய முடியாது. நாளைக்கு வரக்கூடியதான பொருள் உங்களுக்கு தெரியுமோ? தெரியாது. ஆகையால் மனிதனுக்கு இவன் அறிய வேண்டியது 5 புலன்களினால அறிய வேண்டியது, மனசினால அறிய வேண்டியது. அது இருக்கிற பொருளைத்தான் அறிய முடியுமே தவிர இல்லாத பொருள்களை இவனால அறிய முடியாது. இது இவருடைய நிலை. அதான் இருக்கிற பொருள்கள் கூட அது அந்தந்த புலன்களுடைய ஒரு லிமிட்டுக்குள்ள இருந்தா தான் அறிய முடியும். அதுக்குன்னு இங்க இருந்து ஒரு 10 கஜம் அது வரைக்கும் கண்டு பார்த்தோம். அதுக்கு மேல இருக்கிற பொருள் தெரியாது. இப்படித்தான் சாதாரணமா
2 மைலுக்கு அண்ணன் இருக்கிற பொருள் பார்க்க முடியுமா? முடியாது. இது அதே மாதிரியே எட்டி இருக்கக்கூடியதான சொல்லான சத்தமானது நம்ம கேட்க முடியுமா? முடியாது. அந்த காதுக்கும் ஒரு லிமிட் இருக்கு. சத்தமானது இப்படி இருந்தா தான் கேட்க முடியும். சூக்ஷ்மமான சத்தங்கள் நீங்க கேட்க முடியாது. ரொம்ப பெருச சத்தமா இருக்குமையானால் அதை காதை திருட்டு விட்டு உள்ள போட அது காதை கேட்காது. மின்னல கண்ணால பார்க்க முடியுமா? இதெல்லாம் இந்த லைட்டு பாக்குறது அந்த லைட்டை பாக்குறது. சூரியனை கூட ஒரு முத்திரையை போட்டு பாக்குறோம். ஆனா மின்னலை பார்க்க முடியுமா? மின்னல் வருவதற்கு முன்னாலே உங்க கண்ணை மறைஞ்சு போகுது. கண்ணை மூடிச்சு ஆட்டமாட்ட பகவான் அப்படி தயார் பண்ணி வச்சு. ஆகையால் புலன்களுக்கும் ஒரு லிமிட் உண்டு. ஆனால் பகவான் எல்லாவற்றையும் பார்க்கணும், எப்பொழுதும் பார்க்கணும். அவரை சர்வதர்சி என்று சொன்னேன். சர்வதர்சின்னு எல்லாமும் அறியணும் என்று சொன்னால் எப்படி அறிகிறார் அப்படின்னு சொன்ன அவருக்கு புலம் இல்லை. நதஸ்ய காரியம் கரணம் தவித்யதே நதஸ்தமோஸ்ய அப்யுதிதத்யதே பரஸ்யதத்யர்விவிதைவதத்யதே ஸ்வாபாவிக ஞான பலத்ரயாச அப்படின்னு அவருக்கு நம்ம மாதிரி கண்ணுக்காக ஓப்பனாக இல்ல. என்ன சார் இல்லைங்கிறது? இன்னொரு பக்கம் சஹஸ்ரசீர்ஷா புருடா சஹஸ்ராட்ச சஹஸ்ரபா 1000 கண் இருக்கு, 1000 தலை இருக்கு, 1000 கைகள் இருக்கு. இப்படின்னு சொல்றேன், இதுவும் சொல்றேன் அதுவும் சொல்றேன். அது எப்படி சரியா இருக்குமா? ரெண்டும் நகர்ந்தான் காரணம். ஏன்னா அவர் நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணணும் என்பதற்காக ஒரு வேஷத்தை கட்டிட்டு இருக்கார். விஸ்வரூபம் எனக்கூடியதான வேஷத்தை மாயையே அவர் எடுத்திருக்கார். ஆனா இதுவே அவருடைய எப்பொழுதும் இருக்கக்கூடியதான உருவம் இல்லை. அது நமக்கு ஞாபகம் வச்சுக்கணும். பிரம்மதேவருக்கு 4 தலை இருக்கு. அவர் எப்படி சார் படுத்துட்டாருன்னா எப்படி படுத்துக்கிறது? சைட்ல திரும்பி எப்படி படுத்துக்க முடியும்? 6 முகங்களா இருக்கிற சுப்பிரமணிய சுவாமி படுத்தண்டா எப்படின்னு இதெல்லாம் கேள்வியாது. அப்ப என்ன அர்த்தம்? இந்த உருவமாக உங்களுக்கு தர்சனத்தை கொடுக்கிறார், அவ்வளவுதான். அதே உருவத்தோட இருப்பாரு. அம்பாள் எப்பொழுதும் கையில வில்லையும் பாசம் வந்துட்டு வச்சுட்டு இருந்தா தூங்குற காரணம் இப்படி அவங்களுக்கு தூக்கமே இல்லைங்கிறதா? நிஜமா தூக்கம் இல்லை. ஆனா இந்த உருவம் என்ன? நீங்க தியானத்துக்காக வந்த உருவங்கள். நீங்க இப்படி தியானம் பண்ணீங்கன்னா அந்த உருவத்தோட இருப்பார். ஆனா வஸ்துதா என்னன்னா உயர்ந்ததான உருவம், சைத்தன்ய ரூபமான உருவம், உருவம் இல்லாதான உருவம். ஜலத்துக்கு என்ன உருவம்? ஜலம் இப்படி நீளமா இருக்கா குட்டையா இருக்கா என்ன சொல்றேன்? தனித்ததான ஒரு உருவம் இல்லை. ஆனா எந்த பாத்திரத்துல விடுறீங்களோ அந்த பாத்திரத்துக்கு என்ன உருவம் உண்டோ அவ்வுருவத்தை எடுத்துக்கிறது. அதே போலயே காத்துக்கும் உருவம் இல்லை. அரூபமான ஒரு பதார்த்தங்கள்லாம் எந்த உபாதியோட சேர்றதோ அந்த உபாதிகளுடைய உருவம் என்னவோ அதே போல பகவானுக்கும் தனியா ஒரு உருவம் இல்லை. அவருடைய உருவம் ஆகாசம் போல எங்கும் இருக்கார். எங்கும் இருந்தாலும் எந்த உருவம் வேணாலும் இருக்கிறார். அப்படிப்பட்டதான அந்த பரமாத்மா தானே 2 உருவங்களோட இருக்கிறார். எப்படி சர்வஜத்வாதி கொண்டு மாயையோட கூடியதான உருவம் உள்ளவராக இருக்கிற ஒரு ஸ்வரூபம் ஒண்ணு, இன்னொன்று சுத்தமான ஒரு ஸ்வரூபம், உருவமற்றதான ஒரு ஸ்வரூபம். இது உருவம் இருக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபம். சர்வம் ஜானாதி தத்வஜ்ஞா, எல்லாரையும் அறிகிறார். எல்லாவற்றையும் எப்படி அறிகிறார்? இப்பொழுது இருக்கக்கூடியதான பொருள்களை தாரா அறிகிறார். நாம் அறிகிறா போல அறிகிறார். ஆனால் பழைய பொருளெல்லாம் எப்படி அறிகிறார்? கடந்ததான பொருள்களை எப்படி அறிகிறார் அப்படிங்கிற எல்லாமும் சம்ஸ்கார ரூபேன இருக்க மாயில. நாமும் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் நடந்த இன்சிடென்ட் உங்களுக்கு எப்படி தெரியுது? அது ஞாபகம் இருக்கு சார். ஞாபகம் போட்டுட்டோம்னா மனசுக்குள்ள இருக்கு. நம்ம அப்ப இருந்தோம், அங்க இருந்தோம், இங்க இருந்தோம், இங்க பார்த்தோம், இந்த ஸ்கூல்ல படிச்சோம், இந்த காலேஜ்ல படிச்சோம், ஞாபகம் இருக்கோ உங்களுக்கு? அதான் மறந்து போயிட்டு இல்லை சார் இப்ப இங்கே இருக்கு அப்படின்னு கேட்டா இல்லை சார் அதெல்லாம் ஞாபகம் இருக்கு. நாம் அனுபவித்ததான சகல பதார்த்தங்களும் நம் மனசுக்குள்ள சூக்ஷ்ம ரூபமாக இருக்கு. மறுபடியும் ரீகால் மெமரி பண்ணினா தானே வந்துடுறது. இது பழைய பதார்த்தங்கள். நாளைக்கு வரக்கூடியதான பதார்த்தங்கள் எப்படி அப்படின்னு அது இமேஜினேஷன். இது இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் அப்படின்னு. செல்போன் கண்டுபிடிச்சா அதுல கேமரா இருந்தா எப்படின்னு சரி நான் தயார் பண்றேன்னா அது போல 3D புத்தகத்தை படிக்கிறான் செல்போன்லங்கிறான். புத்தகத்தை பேசி திருப்புறாப்படியே திருப்பி படிக்கிறான். இதெல்லாம் என்னடா ஆச்சுன்னா இவனுடைய மனசுல இருக்கிற எண்ணங்கள், அந்த எண்ணங்களை அவன் உபயோகப்படுத்தி தன்னுடைய புத்தி சுத்தினால ஈஸ்வரானுக்கிரகத்தினால தயார் பண்ணிட்டான். இவைகள்லாம் முதல்ல இல்ல பின்னால தயாராச்சு. அதே போலயே
நாளைக்கு என்னென்ன பொருளானது வரும் எனக்கூடியதான பதார்த்தங்கள் எல்லாம் பிளானிங்ல இருக்கு. பகவானுக்கு அந்த மாயையில இத்தனை பதார்த்தங்களும் இருக்கு. பகவான் எப்படி அறிகிறார்? எல்லாவற்றையும் பூதமான பதார்த்தங்கள், நடந்ததான பதார்த்தங்களை எல்லாவற்றையும் தன் மாயையில் இருக்கக்கூடியதான சம்ஸ்காரத்தினால் அறிகிறார். நீங்க ஞாபகம் வச்சுக்கிறா போல அதே போலவே இப்ப வர்த்தமானமா இருக்கிற பொருள்களை சாட்சாத் அவாவாண்டு இதயத்திலேயே இருந்து பார்க்கிறார். பவிஷ்யத்துல இருக்கக்கூடியதான பதார்த்தங்கள் மாயில அவாவாண்டிய ஞானத்துல என்ன இருக்கு, என்னென்ன பண்ண போறா எனக்கூடியதான பதார்த்தத்தினால எல்லாவற்றையும் அறிகிறார். இது யாருக்கு? சகுணமூர்த்தி. இந்த சகுணமான மகாவிஷ்ணுவுக்கு அவருக்கு சொல்லணுமையானால் அவர் எப்படி இந்த விதமாக எல்லாவற்றையும் அறிகிறார். ஒவ்வொருத்தரையும் நேர பார்க்கறது அவளுடைய இதயத்தில் இருந்து கொண்டு எல்லாவற்றையும் அறிகிறார்ங்கிறது நம்ம சர்வஜான்னு பார்த்தோம். ஆக நம்ம பார்க்கறது நமக்கு தெரிஞ்சது சின்ன விஷயங்கள் தான் தெரியும். இதுதான் பார்த்தோம். அவர் எல்லாரிடத்திலையும் இருக்கார், எங்கும் இருக்கார். ஆகையால் எல்லா விஷயங்களும் அவருக்கு தெரியும். உங்க மனசுக்குள்ள இருக்கிறதுனால உங்க மனசு இருக்கிற எல்லா அறிவுக்கும் அவருக்கு தெரியும். என் மனசுல இருக்கிறதுனால என்னுடைய நானுக்கு எல்லா அறிவும் தெரியும். யார் யார் எதை பண்றாளோ அல்லது அவளுக்கு வந்து சேர்றது. கம்ப்யூட்டர்ல சர்வர்ல இருக்கு. நீங்க உங்க கம்ப்யூட்டர்ல டைப் பண்ணி வச்சுங்களா, அது அங்கே போயிடும். எல்லா விவகாரமும் அங்க தெரியும்னு அதை பார்க்க தெரிஞ்ச. அதே மாதிரி உலகத்துல எத்தனை பிராணிகளை அவ என்னென்ன நினைக்கிறாளோ அத்தனை பதார்த்தங்களும் அவர் அறிகிறார். ஆகையால் அவருக்கு சர்வஜான்னு. இது சகுணமூர்த்தி. நிர்குணமான ஒரு ஸ்வரூபம் இருக்கு பார்த்தீங்களா, ஆகாசம் போன்றதான உருவம் என்று சொன்னேனே அவருக்கு அந்த அந்த உருவத்துல சர்வஜம் அப்படின்னு என்னன்னு சர்வச்சாசம் சர்வஜா. அவர் எல்லாமாகவும் இருக்கார், அறிவாகவும் இருக்கார், எல்லாமாகவும் இருக்கார். நீங்களாகவும் இருக்கார், நானாகவும் இருக்கார், ஜடமான பொருளாகவும் இருக்கார். சித்தத்தியாகவும் இருக்கார், சிறசக்தியாகவும் இருக்கார். ஒவ்வொரு பொருளையும் ஒரு டேபிள் இருக்கு, அந்த பொருளை தாங்கக்கூடியதான சக்தி உள்ளதாக இருக்கு. உங்களிடத்துல இருக்க அதை அறியக்கூடியதான சக்தியா இருக்கு. எல்லாமாகவும் அவர் இருக்கார். எல்லாமாகவும் இருக்கிறது மட்டும் இல்லாமல் அதை அறிவு ரூபமாகவும் இருக்கார். எல்லாவற்றையும் இருக்கார், அறிவு ரூபம். சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா. அதனால சர்வஜா பரத சர்வஜாதோ ஜா இது சர்வஜா. அவருக்கு எல்லாமாக இருக்கிறார் என்று உங்களுக்கு எப்படி தெரியும்? இதம் சர்வம் ஜெயமாத்மா. எல்லாமே அவர். இந்த சுரூபம் இதுதான் அவராக. எப்படி தங்கத்திலிருந்து வந்த ஆபரணங்கள்லாம் இல்லாமல் தங்கமோ, அதே போல பகவானிடத்திலிருந்து வந்ததான பொருள்கள் எல்லாம் பகவான். ஒரு மூலப்பொருள்ல இருந்து 1000 பதார்த்தங்களை தயார் பண்ணினா எல்லாமே பகவான். இந்த பெங்களூர்ல இருக்கிறவா பார்த்தீங்களா, அவளுக்கு கல்யாணத்துக்கு பண்ணாங்கன்னா அவ சக்கரையிலேயே கிளி, யானை, இது மாதிரி பொம்மைகள்லாம் தயார் பண்ணி வைப்பா. அதுக்கப்புறம் என்ன பண்றான்னு தெரியல, நமக்கு யாரும் கொடுக்கல. என்னடா வெவ்வேறு கலர்ல அந்த பொம்மைகள்லாம் தயார் பண்ணி எடுத்து வச்சிருப்பாங்க. அது நம்ம பார்த்தா இது யானைங்கிறோம், இது தெளிவுங்கிறோம், இது போனேங்கிறோம், இது நாயங்கிறோம், எல்லாமே தயார் பண்ணி நல்லா தான் இருக்கு. ஆனா என்ன தெரியுமா, நான் எல்லாம் சக்கரை பாகம். அது நான் தெரிஞ்சு வந்து எல்லாம் சக்கரை பார்க்கற வந்து தனித்தனியா அந்த பொம்மையாக பார்க்கிறேன். அதே மாதிரிதான் உலகம் எல்லாம் பகவான் இடத்துனால சிருஷ்டியாச்சு. அது பகவானாத்தான் இருக்கும். ஆனா நமக்கு பகவானை பார்க்காமல் நம்ம அந்தந்த பொருளாக பார்த்து கொண்டிருக்கோம். பக்தன் யோஜனை பண்ணி பார்க்கறதுனா எல்லாம் பரமாத்மா தான். எல்லாமாக அவர் இருக்கிறதுனால சர்வமாகவும் இருக்கார், அதை அறிவராகவும் இருக்கார். ஆகையால் சர்வஜா சர்வஜா சர்வஜாதோ ஜஸ்த சர்வஜா இதம் சர்வம் ஜெயமாத்மா இது ஸ்ருதே அப்படின்னு அது. அதுக்கப்புறம் ஞானம் உத்தமம். அதான் ஸ்வரூபம். வெறும் ஞானம் மட்டும் நினைக்காது. அறிவானது பல முறையாக இருக்கு, பல விதமாக. சாஸ்திரம்னு எடுத்திருந்தா ஒரு சாஸ்திரம் மாதிரி ஒரு சாஸ்திரம் இல்லை. லௌகிக சாஸ்திரத்துல பாருங்க, பிசிக்ஸ்ங்கிறான், கெமிஸ்ட்ரிங்கிறான், இத்தனை பாடம் கிடையவே கிடையாது. எஸ்எல்சி பாஸ் பண்றதுதான் ரொம்ப கஷ்டம்னு இருந்த நாட்கள்லாம் இருந்தது. ஏன்னா ஒரு பையனுக்கு சயின்ஸ் வரும், ஒரு பையனுக்கு சோசியல் வராது, ஒரு பையனுக்கு கணக்கு என்ன வரும், ஒரு பையனுக்கு இங்கிலீஷ் வராது. 6 சப்ஜெக்ட்லயும் ஒழுங்கா என்ன பாஸ் பண்றதுங்கிறது கிடையாது. யாருக்காவது ஒருத்தனுக்கு ஒரு சப்ஜெக்ட் வீக்கா தான் இருக்கும், அவன் அதுல இருந்து பாஸ் பண்றதுக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா டைவர்சிஃபை பண்ணிட்டான். இப்ப என்ன படிக்கிறான்னு தெரியும்.
பயோடெக்னாலஜி, பயோபிசிக்ஸ்ங்கிற இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லாத சப்ஜெக்டை ஒவ்வொன்று சேர்த்து படிக்கிறேன் சார். என்னன்னா அதை படிக்கிறான். என்னமோ படிக்கிறேன், என்ன சம்பாதிச்சுட்டு இருக்கேன், சௌக்கியமாவும் இருந்துட்டு இருக்கேன். இப்படி இருந்தால் பழைய நாள்ல சௌக்கியமா இருந்தாங்கிறது என்ன டவுட்னு படிக்காமலேயே சௌக்கியமா அவர்ல இந்த இங்கிலீஷ்லாம் படிக்கல. விவகாரம் என்னன்னா, இப்ப நம்ம எதை வாங்கிக்கலாம், டாக்டர்கிட்ட போனா வலது கண்ணுக்கு நான் டாக்டர் சார், இடது கண் டாக்டர்கிட்ட நீங்க போகிறோம். இப்படின்னு இருக்கு. அந்த அளவுக்குன்னு ஒரு மனுஷனுடைய ஒரு சுலபம் மாறியாச்சு. அந்த அளவுக்கு சொல்லுங்கிறோம் நம்ம. ஆனா இந்த ஞானங்கள்லாம் என்ன தெரியுமோ, நான் அத்தனை ஞானங்களை இந்த மனுஷன் பணம் சம்பாதிக்கிறதுக்காக வந்த அறிவை தவிர நிஜமா தன்னை உத்தரணம் பண்றதுக்காகவும் மனசாட்சிக்கு வந்த அறிவு கிடையாது. எந்த வடிவா இருக்கட்டும், கணக்கு என்ன வாய்ச்சிருக்கு, விருத்து என்ன வாய்ச்சிருக்கு, எல்லாம் காசு சம்பாதிக்கிறதுக்கு உபயோகப்படுது ஒழிய தன் மனசை தான் அடக்கிட்டு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு, தன்னை பகவான் இருக்கிற அர்ப்பணம் பண்றதுக்கு இந்த படிப்பு உபயோகம் இல்லை. ஆயால் இருக்க அவித்யான்னு சொல்லு, அபராவித்யா அவித்யான்னு சொல்லு. பிரம்ம விதோவதந்தி. இரண்டு விதமான படிப்புகள் இருக்கு. அது ஒரு படிப்பு என்னன்னா ருக்வேதோ, எதிர்வேதோ, சாமவேதோ, அதர்வாங்கேத, அதே போல சித்தா, கல்போ, வியாக்கரணம், நிருத்தம், சந்தோ, ஜோதிடம், எல்லாம் அபராவித்யங்கள். இவ்வளவு வாசிச்சு எல்லாம் அபராவித்யம். அப்ப பராவித்யானர் அத பராயா ததமதிகம்யது. அந்த பிரம்மஸ்வரூபம் எதனால அறியப்படுமோ அது ஒண்ணுதான் படிப்பு. படிப்புன்னா அது ஒண்ணுதான் படிப்பு. மற்ற படிப்புகள்ல அந்த படிப்பு வரத்துக்கு உங்களுடைய மனசை தயார் பண்றதை தவிர நிஜமான படிப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். அப்படி உயர்ந்ததான ஞானம்னா எந்த ஞானமானது மனிதனை கரை வைக்கிறதோ, கரை சேர்க்கிறதோ அந்த படிப்புக்குத்தான் படிப்புன்னு. மற்ற படிப்பெல்லாம் வயசு பொழப்புக்காக வந்ததான படிப்புகள். சார் நான் இவ்வளவு படிச்சிருக்கேன் சார், அதெல்லாம் கொஞ்சம் இருக்கிற விஷயம் அவ்வளவுதான். விவகாரம் என்னன்னு, ஆனா அந்த மேல் படிப்பு நமக்கு வருவதற்காக நம்மளை தயார் பண்ணி கொள்றதுக்காக இந்த படிப்பு. தர்க்கம் வாசிக்கிறான், அழகா வாசிக்கிறான், எல்லாத்தையும் சொல்றான். அது எதுக்கு உபயோகப்படுறது? புத்தியை விசுத்தீகரணம் பண்றதுக்காக உபயோகப்படுது. அந்த ஆத்ம தத்துவத்தை அறிவதற்கு, பகவானை அறிவதற்கு முதல்ல நமக்கு வினயம் வேணும். நான் படித்திருக்கேன் இருந்த கர்வம் இருந்தா போராது. எவ்வளவு படித்தாலும் அவருடைய ஒரு பாதத்துல ஒரு சின்ன தூளியை நம்ம அறிந்து கொள்ள முடியும். ஏன்னா அவருடைய உருவம் அப்படி. சமுத்திரத்துக்கு முன்னால் நின்றது ஒரு சின்ன ஒரு துளி ஜலத்தை கையில் வச்சுட்டு இதுதான் நான் படித்தேன்னு இந்த கர்வம்னா எப்படி இருக்க பாருங்க, அப்படித்தானே இருக்கு. அந்த அம்பாவுடைய ஒரு பாதத்துல இருக்கக்கூடியதான ஒரு ரகத்தை எடுத்துட்டு அதனால வெறும்னு அம்பாவுடைய பாதத்துல இருக்கிற சின்ன தூசி ஒண்ணு எடுத்துட்டு 16 விவரங்களை அவர் பண்ணினாராம். வாக்கியனம் சௌரிய கதமபிதா. இது 14 விவரங்களையும் தன்னுடைய தலையில தூக்கிட்டு இருக்காராம் ஆதிசேஷனா இருந்து கொண்டு. அப்படின்னு அந்த தூசிக்கு இவ்வளவு பவர் இருக்கணும். ஏனால் அம்பாவுடைய ஸ்வரூபம் எவ்வளவு என்று யோஜனை பண்ணி பார்க்கடா. அது போல இந்த ஞானம் இன்னதுன்னு யாராலையும் சொல்ல முடியாது. இந்த ஞானம் எப்படி? ஞானமுத்தமம் பகவான் சொல்லும் பொழுது ராஜவித்யா ராஜகோஷ்யம் பவித்ரமிதமுத்தமம் யஜ்ஞாத்வா மோட்சசே அசுபாத். இது அறிந்து கொண்டீர்களானால் உங்களுக்கு அசுபத்திலிருந்து மோட்சம் வரும் அப்படின்னு இந்த சம்சாரத்திலிருந்து இது தப்பித்துக்கொண்டு சம்சாரத்துடைய பின்னல்கள் கவலைகள் வேறு வயசான சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சேன் சார். வயசான பிறகு ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தியா வெளிப்பட்டோம். இப்ப நம்ம பசங்க இருந்தா ஏதோ அவளை வளர்த்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் என்னென்ன பேரன், இந்த பேரன் வந்து பேரனை வைக்கவும் முடியல, பறிக்கவும் முடியல. அப்படி ஆயிடுச்சு சந்தர்ப்பத்தில். ஒன்றும் உங்களால பண்ண முடியல. அதே பொண்ணு வச்சு பேரன்னு வச்சுங்களேன், ஒரே பையனா இருக்கானா இந்த காலத்துல, பொண்ணு வச்சு பேருனா மாப்பிள்ளை வர வந்துட்டாரா அவ்வளவுதான், கிருஷ்ணார் பணம் ஒன்றும் பண்ண முடியாது. அவர் பண்ற தோட்டியை அனுபவிக்கணும். உள்ளூர பையனா இருந்தாலும் இந்த வெட்ட வயலாம், இந்த அதுவும் ஈடுபடுது. என்னதான் நான் ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தி. காய்ச்சல் போக்கோ கொண்டது விழுங்க, அவனுக்கு சொல்லி பார்த்துக்கோ எல்லாம். என்ன தாத்தா தாத்தான்னு பின்னாலேயே வருவோம். ப்ரிப்பேர் வயசான காலத்துல என்ன பண்றது? அது நேர்த்துத்தான் ஆகணும். ஆகையா இது வேணும் அது வேணும் என்று வயசான பிறகு நம்ம சௌக்கியமா இருக்கலாம், ஆனந்தமா இருக்கலாம், எனப்படுகிறதெல்லாம் எப்பொழுதும் இருக்க முடியும்.
எந்த சந்தர்ப்பத்திலையும் இருக்க முடியாது. ஆகையால் மேலும் மேலும் மனுஷனுக்கு ஒரு கட்டம் வந்துட்டு இந்த கட்டங்கள்லாம் போறதுக்கு எந்த அறிவு வேணுமோ அந்த அறிவுத்தான் ஞானமுத்தமம். அதை பாருங்க, ஞானமுத்தமம் தவிதேசனம் ஏகம் நாமா. ஞானமுத்தமம் என்கிறது ஒரே பெயர். ஞானம் தனியா, உத்தமம் தனியா, அப்படி இல்லை. ஞானமுத்தமம் உயர்ந்த ஞானம். ஞானம் பிரகிருஷ்டம் அஜன்யம் அனவச்சின்னம். இந்த ஞானம் சாதாரண ஞானம் அல்ல, உத்கிருஷ்டமான ஞானம், அனவச்சின்னம் ஞானம், தங்க தடங்கள் அற்றதான ஒரு அறிவு. பிரகிருஷ்டம் எல்லா விதமான துன்பங்களையும் அறியாமையும் நீக்கக்கூடியது. எவ்வளவு சூரியன் வந்தாலும் வெளியில இருக்கக்கூடியதான இருட்டை போக்குவாரே ஒழிய கண்ண மூடியே உள்ளூர் இருக்கக்கூடியதான அந்த உள்ளிருட்டை போக்க முடியாது. நடு மைதானத்துல நின்றுங்க, மத்தியானம் 12 மணிக்கு நின்றுங்க, கண்ணு மூடினா உள்ள இருட்டு தெரிகிறது சார். இவ்வளவு சூரியன் நடுவில் இருக்கல, உள்ள இருக்கக்கூடியதான உள்ளிருட்டை போக்க முடியுமா? உள்ளிருட்டை போக்க வல்லமை உள்ளவர் ஆச்சாரியன் ஒருவர் தான், குரு ஒருத்தர் தான். தான் தாமரையா இருக்கமையானால் அந்த தாமரையை மலரும்படி கதிரவன் பண்ணுவான். ஆனால் தாமரையே இல்லாத கல்லாக இருக்கக்கூடியதான ஒரு மனிதனை தாமரையாக ஆக்கி அதை மலரும்படி பண்றதுங்கிறது அந்த குரு பாஸ்கரனால்தான் முடியும். அதே மாதிரி தான் இந்த ஞானம் உத்தமம் உயர்ந்ததான ஒரு ஞானம், பிரகிருஷ்டம் ஞானம், அஜன்யம் ஞானம். புதுசாக பிறந்த ஞானம் இல்லை, இது எப்பொழுதும் இருக்கிற ஞானம். இது அஜன்யம் அனவச்சின்னம், தங்கு தடங்கள் இவ்வளவுதான் தெரியும், இதற்கு மேல எனக்கு தெரியாது, எனக்குரியதான அறிவு இல்லை. அப்படிப்பட்டதான ஞானம். சர்வத்த சாதகதமம், எதையும் உங்களுக்கு பண்ணி கொடுக்கக்கூடியது, மொத்தத்தையே கொடுக்கக்கூடியதான ஒரு ஞானம் இது. சாதகதமம், இது ஞானமுத்தமம். பிரம்மா, அது ஞானமுத்தமம்னு அதுக்கு என்ன பேரு? பிரம்மா. இது எங்க சார் சொல்றது? சொல்லி நீர் பாட்டுக்கு சொல்றல, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா. அந்த சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மான்னு சொல்லும்போது சத்தியம் பிரம்மா, ஞானம் பிரம்மா, அனந்தம் பிரம்மா தனித்தனியா. பிரம்மம் சத்தியமாக இருக்குன்னு சொன்னா என்ன அர்த்தம்? மாறாததாக இருக்கு. மாறினால் அது சத்தியம். இன்னைக்கு ஒரு வார்த்தை சொல்றேன், நாளைக்கு அதை போய் பார்த்தேன், அது மாறி போயிடுது. அவன் என்ன போய் சொன்னான் சார், நேற்று சொன்னது இல்லை சார், அது அவன் தப்பா சொன்னார் சார். என்ன சார், மாறிட்டுமே அது சத்தியம் இல்லை, மாறாம இருக்கணும். மாறாம இருக்கிறதா சத்தியம்னு சொன்னான். மாறாம இருக்கிறது சத்தியம்னு சொன்னா அப்ப அது ஜடமாகத்தானே இருக்கணும். ஏனென்றால் குடம் மாறுகிறது, பல்லாய் மாறுகிறது, மூடி மாறுகிறது. ஆனா எல்லாத்திலையும் மாறாம இருக்கிறது மண்ணுதான். காரணமா அது மாறாது, காரியம் தான் மாறும். மாறாதது பிரம்மம் அப்படின்னு நீங்க சொன்ன, மாறாத இருக்கிறது காரணமா இருக்கு. உலகத்தில் இருக்கிற காரணம் எல்லாம் ஜட பொருளாக இருக்கு. பிரம்மமும் ஜடமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துதான். அதனால சத்தியம் பிரம்மான்னு சொன்னா போறாது, ஞானம் பிரம்மா. சத்தியம் ஞானம் பிரம்மான்னு இந்த அறிவு இருக்கு பார்த்தா நமக்கு வரக்கூடியதான அறிவு, அறிவா இருக்கிறதுனாலயே அது மாறிண்டே இருக்கு. என்ன பண்றோம்? இன்னைக்கு அறிவு நாளைக்கு வேற அறிவா இருக்கு சார். ஏதாவது அறிவு ஒரு மாதிரி இருக்கா? முதல்ல ஒரு மாதிரி நினைக்கிறோம், அப்புறம் ஒரு மாதிரி நினைக்கிறோம். சின்ன குழந்தையா இருக்கும் பொழுது அவங்க 1ல இருந்து 100 வரைக்கும் தெரிஞ்சாலே ரொம்ப தெரியும். அதுக்கு 100 வரைக்கும் சொல்றத நேற்று குழந்தை மாட்டேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் ஜாஸ்தி ஆகுது, அதுக்கு 1000 வரைக்கும் சொல்றதுங்கிறோம். இப்ப 100 வரைக்கும் சொல்லும் பொழுது 1000. அதுக்கப்புறம் எவ்வளவாவது சொல்லிட்டே இருக்கலாங்கிறோம். முன்னால இருந்த அறிவானது நிர்ணயம் போயிருக்கு. ஒரு காலத்துல இந்த ஒளி எல்லாம் நேரா லைனா தான் போகும் அப்படின்னு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் இல்ல சார் வேவு செய்யறது சார், வேவ் வழியா போகும். இப்ப லேட்டஸ்டா கண்டுபிடிச்சிருக்கேன் என்னடா, சிலது நேரா போறது, சிலது வேவா போறது. இது என்ன பண்றது? விவகாரம் முழுக்க ஒன்று லைட்டுமே அது ஸ்ட்ரெயிட் லைன்ல போகணும், இல்ல வேவு செய்யறது அப்படி போகணும். இல்ல சிலது இப்படி போகும், சிலது அப்படி போகும். அதான் வேதாந்தி முதல்ல இருந்து சொல்றான். நீ எதையும் கண்டுபிடிக்க முடியாது, சமயத்துக்கு தகுந்த மாதிரி பேசணும். சமயானிக்கு தகுந்த மாட்டலாடணும். அப்படிதான் ஒண்ணும் வராது அப்படிங்கிற உங்களுக்கு வரக்கூடியதான அறிவெல்லாம் எப்படி இருக்கு? அனித்தியமாக இருக்கு. அப்ப அனித்தியமா பிரம்மமோ அனித்தியமா, சத்தியமாகவும் ஞானமும் இருக்கக்கூடியதான பிரம்மம் அனித்தியமா இல்ல, அனந்தம் எங்கும் வியாபி. அதுக்கு தந்து தடங்கள் இல்லை, ஒரு கட்டுப்பாட்டும் இல்லை. ஆகையால் இது அனந்தம். பிரம்மம் எப்படி இருக்கு? அனவச்சின்னமாகவும் அஜன்யமாகவும்
மாறாமதாகவும் அகிருஷ்ணமாகவும் இருக்கு. இதுதான் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா அப்படின்னு பிரம்மத்தினுடைய ஸ்வரூப லட்சணம் சொல்லியிருக்கு. கைங்கரியம் பண்றது ஸ்வரூப லட்சணம் இருக்கிறது இருக்கும்படி அப்படியே சொல்வது ஸ்வரூப லட்சணம். தடஸ்த லட்சணம்னு சொன்ன அது கிட்ட காமிச்சது கரைத்து நிற்கிறதுக்கு தடஸ்த லட்சணம் அப்படி ஸ்வரூப லட்சணம் இது சொல்லியிருக்கு. தடஸ்த லட்சணம் ஏதோ வாதிமா நிபோதா நிஜாயந்து நஜாட்டானி ஜீவந்து அதுவும் பிரம்மத்தினுடைய லட்சணம் தான். ஆனா எப்போதும் சொல்லி பண்ணிடவே இல்லை. பிரளய காலத்துல ரசம் சொல்லுங்க. அப்பவும் இந்த ஸ்வரூப லட்சணம் உண்டு. அப்படி அவருடைய பேரு ஞானம் உத்தமம். இப்படி பரமாத்மாவுடைய உயர்ந்ததான ஒரு ஸ்வரூபத்தை சொல்லும்.